நமகே. முத்தாடி தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் எனதரே சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமா இந்த அழகான டவுனுமான நகரத்திலே புகழாக வந்த மந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி
மகையறிய பாடறிய நாளை தண்ணி நாளை தன்னில் அடிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய எழுத்தறிய ஏந்தி உள்ள மகையறிவே மகையறிய நான் ஏடறிய நாளை தண்ணி நாளை தன்னில் எல்லாம் வைத்தார் என் குருவோ என் குருவோ இசை அறியாத நாளை தண்ணி நாளை தன்னில்
கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, அதாவது திருநெல்வேலி டவுன் மாநகரத்திலே வாழ்வாங்கி கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சுந்தராசியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேர்விட்ட இந்த சுந்தராசியம்மன் திருவாலயத்திலே வைகாசி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேர்விட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை குடியடைப்பு. அப்பேர்விட்ட இந்த ஆலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காகவே நாமலை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் அந்த ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்வட்ட ஐயனார் சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைகி, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு டவுன் வரைக்கும் வருவாரு. ஆமா, உள்ள தெருவுக்குள்ள எல்லாம் வரமாட்டாரு. அதனால சாஸ்தா வந்து பிறக்கணும். ஆமையா, ஏற்கனவே ரொம்ப டிராபிக்கா இருக்கும் பாருங்க. சரிதானே? அதனால சாஸ்தா பிறந்தாதான் உள்ளே வருவார். ஆமா, விருட்டுன்னு வருவாரு. சரிதான். ஆகையினால் சாஸ்தாவின் திருக்கதைகளை சாஸ்திரத்துக்கு 4 வார்த்தையில் பிறவி செய்து விட்டு அவர் கதையை படிக்கணும் ஒரு 4 நாள் ஆகும். அவர் சாஸ்தாங்கதையை படிக்கணும்னா 3 நாள் ஆகும். சில ஊர்ல 4 நாள் ஆகும். 4வது நாள் மத்தியானம் தான் சாமியை பிறப்பாரு. பாத்துக்கோங்க. மத்தியானம் பிறக்காட்ட கோழி கூப்பிட பிறந்தாலும் பிறப்பாரு. சரிதான். சரி, அப்படி இருப்பதனால என்னய்யா இன்றைய தினத்திலே ஒரு நேர நிகழ்ச்சியாக மட்டுமே இருப்பதனால ஆமா அம்மனுடைய புகழை பாடுவதற்கு தான் நாமளுக்குரிய நேரம். அந்த தாயை பாடுவதற்கு தான் நேரம். அப்படி இருப்பதனால அம்மாள் கதையை படிப்ப இருப்பதனால் சாஸ்தா கதையை 4 வரியில சொல்லி சுருக்கா நிமிடத்துல முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா அம்மா கதைக்கு வரோம். சக்தியின் திருக்கதைகளை நாங்கள் பாடும் பொழுது என்னய்யா பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள். ஆமா, சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் அது ஏன் கேட்க? தினம் ஒரு தண்ணியை குடிச்சு, ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல சப்பு தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல சவர் தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல நல்ல பாட்டில் தண்ணி இருக்கு. என்ன கடை பக்கத்துல இருக்கு? சரி, கவர்மெண்ட் கடை தான் பக்கத்துல இருக்கும்னு பார்த்தேன். அது இல்லையா? அவர் ஆத்துக்கு போறாரா செருப்ப கலத்த போறாரா? இல்ல, ஆத்துக்கு போனா செருப்ப கலத்தணும். போக மாட்டாரு. என்னாச்சு? அடேங்கப்பா, பாட்டு பத்திரமா கூடி வெடிச்சிராம. அம்மா அது யாவுமா? அது வேற. இதோட என்ன? அவர் குடிக்க தண்ணி வேற. அவர் கவர்மெண்ட் தண்ணி எல்லாம் குடிக்காரு. தினம் துட்டு கொடுத்தானா குடிக்கிறதுக்கு? சரி, வேலை கூட அப்ப தொண்டு அடக்கத்தான் செய்யும். சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சுவல் பின்னால் வந்திடலாம். சரிதான். பின் சுவல் முன்னால் வந்திடலாம். வரலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே ஆமா இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகிறேன். பாடுகிறேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும்
இல்ல. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார். ஆமா, உரல் அளவு என்பார்கள். உரல் அளவு இல்ல, என்னது? உரல்ல போட்டு ஒண்ணு இடிக்கணும். சரி, வேற என்ன? உலக அளவுன்னு இருக்காங்க. சரிதானே? அப்படியா? சரி. இல்ல, அதுவும் இல்ல. சரிதானே? நான் சீர்காழியும் கிடையாது. ஆமா. அப்படி இருப்பதனாலே ஆமையா, எனக்கு என் குருநாதர் கற்றுத் தந்தபடியாக என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். பாடுகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் ஆமையா, அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ ஆமா, அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவா. ஆமையா, கங்கையோடு பாம்பணிந்து ஆமோ, பார்வதியை மனம் புரிந்த மனம் புரிந்த ஆதிசிவன் மகமது கலிதமாகி ஆமையா, அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் ஏந்த ஆமோ, சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இளங்க தோன்றி இளங்க தோன்றி வேதினில் ஆமையா, ஆரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஆமா, வேற ஒண்ணுமே இல்லையா? ஐயா, என்ன உத்திரத்திலே பிறப்பார்னு பார்த்தேன். அதான் பார்த்தேன். உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். ஆஹா, அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? எப்படி? பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடந்து இந்திரமாகவே அமிர்த யோகத்தில ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையா பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு ஐயனார் என்றோ, ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார். ஐயனார் என்றோ, சாமி ஐயனார் ஐயனார், ஹரிகர சுதன் ஐயனார், ஐயனார் ஐயனார் ஐயனார், ஐயனார், சபரிமலை ஐயனார் சபரிமலை ஐயனார், ஐயனார் ஐயனார் ஐயனார், ஐயனார், அச்சங்கோவில் ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 ஐயனார், ஐயனார், குலத்துப்புல ஐயனார் ஐயனார், ஐயனார் ஐயனார் ஐயனார், ஆனமலை ஐயனார் 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 கருத்துவேல் ஐயனார் அரிவேல் ஐயனார், ஐயனார் ஐயனார் ஐயனார், ஐயனார், ஊனுடையார் ஐயனார் ஐயனார், ஐயனுக்கும் ஐயனாக ஐயனுக்கும் ஐயனாக தர்மஞான சாஸ்தாவாக சசவாக சுவாமி பிறந்தாரே சாமி பிறந்தாரே. சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே அத பிறந்தாரே. ஐயர் வந்து பிறந்தார் என்று வந்து பிறந்தார் என்று ஓடுங்கம்மா ஒரு குலவு ஓடுங்கம்மா ஒரு குலவ, பொன்னான மணிக்குலவு மணிக்குலவ, முக்கா மூணு தேரும் காமுகா மூணு பேரும் குலவு போடுங்கம்மா குலவ போடுங்கம்மா. உள்ள இருக்கையில உனக்கு குலவு போட்டானே யாருக்கு போட தெரியும்? எல்லாரும் இட்லியா சாப்பிட்டியா ஆ, சரி. ஆ, ஐயா, அப்படியா? அந்த பாட்டுக்கு கெட்டு பல்லு அதனால கீழே விழுந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பல்லு. அதெல்லாம் குலவு போடுவாங்க. கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்குன்னு. ஆமா,
நாங்களே போட்டிருப்போமே. போடுவாங்க பாரு குலவை. யாரு குலவை போட்டியா? நீங்க குலவை போடுறதே தாத்தா காத்தா இருக்கும். குலவை போட்டீங்கன்னா இப்ப எஞ்சி போறாரு. கத்தி வச்சிருக்கேன் பேக்ல. அப்படியா? கிச்சு அறுக்கும். கத்தியா வேணும், பிளேடு போதுமே. அதான் இருக்கு. நான் வச்சிருக்கோம். பாரு குலவைய. யாரு போட்டாலுங்க நாய போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. நானமணி குலவை. நானமணி குலவை. கமுக்க முரணேரா. கமுக்க முரணேரா. ஒரு குலவை போடுங்கம்மா. சாமி ஐயனுக்கும் ஐயனாக. ஹரிஹர புத்திரனாக. சுவாமி வீரந்தாரே. வீரந்தாரே. சங்கடங்கள் தீர்த்திடவே. சங்கடங்கள் தீர்த்திடவே. சாத்தா வீரந்தாரே. வீரந்தாரே. குலவையிட்ட மக்களுக்கு. குலவையிட்ட மக்களுக்கு. ஐயன் கோடி வரம் கொடுப்பார். கோடி வரம் கொடுப்பார். அவர் வாக்கு சொன்னா தப்பாதே. வாக்கு சொன்னா தப்பாதே. வரம் கொடுத்த மையாதே. கொடுத்த மையாதே. பொன்னால பூநூலா. பொன்பதித்த நாவடம்மா. பதித்த தாழ்வரமா. வெள்ளியால பூநூலா. வெள்ளியால பூநூலா. வெங்கலத்த நாவடம்மா. தங்கத்தால பூநூலா. தாழ பூநூலா. தனிவயிற தாவடம்மா. அணிவகிர தாழ்வரமா. ஆனப்பட குதிரப்பட. குதிரப்பட. ஹரிஹர புத்திரனா. ஹரிஹர புத்திரனா. ஐயங்காட்சி பேப்படையா. ஐயங்காட்சி பேப்படையும். பின்படையும் பின்படையா. பின்படையும் பின்படையும். அண்டையாலும் பெரும்படையா. அண்டியாலும் பெரும்படையும். ஆனப்புலி கூட்டத்தோடு. ஆலப்புலி கூட்டத்தோடு. ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே ஆமையா. அவர் ஹரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா. ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து வந்து பிறந்தார். பிறந்தாரே. சாமி ஆதிவல்லி கைலாசத்தில். கைலாசத்தில். ஆதிவல்லி கைலாசத்தில். கைலாசத்தில். ஆதி பெண்ணால் முடிவுலங்க. முடிகுலுங்க. யாரெல்லாம் கொலுவிருந்தார். கொலுவீருந்தா. அரணாரோடு பார்வதியும். பார்வதியும். ஆனந்தமாய் கொலுவிருந்தார். கொலுவீருந்தா. இந்திரலோகம் தன்னதிலே. தன்னடியிலே. இந்திரனா சந்திரனா. சந்திரனா. சூரியனும் கொலுவிருந்தார். கொலுவீருந்தா. சத்தியலோகம் தன்னதிலே. தன்னடியிலே. சாதிர்முகன் சரஸ்வதியும். 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 சந்தோஷமாய் கொலுவிருந்தார். கொலுவீருந்தா. சந்தோஷமாய் கொலுவீருந்தா. கொலுவீருந்தா. முற்பட்டு முற்கோடி தேவர்கள். தேவர்களோ. ஆர்ப்பத்தி எண்ணாயிரம் கோடி. ரிஷிமார்களோ. அகத்தியரம் புலத்தி. தியராரே. அழகு கலை கோட்டுமா. அமுனியோ. அமர தேவர் முனிவர். ரோடியே. அஷ்டருக்கு பாலர்கள். ஜானோ. தேவாதி தேவர். எல்லாரே. தேவாதி தேவர். தேவரெல்லோ. தெய்வ கைலையில கொலுவி. கொலுவீருந்தா. அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆமையா. ஆண்டவனாகிய சாட்சாடி சிவபெருமானோடு சிவபெருமானோடு. இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். யார் யாரெல்லாம். ஆகாயத்தே சூரியன். ஏனோ. ஆகாயத்தே சூரியன். ஏனோ. அன்புகுழி சந்திரன். ஏனோ. ஆகாயவாணி. நீயோடே. ஆகாயவாணி. நீயோடே. அன்பின் கொலுவீருந்தாரே. அங்கே கொலுவிருக்கும் நாளை. வெளியிலே. கொலுவிருக்கும் நாளை.
அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 கோலங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? மண் உலகிலே ஆமா மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்தார். அதிலே என்னையா சிவனுடைய வடிவத்திலே ஆமா இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே யாரோ நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த சுந்தராட்சி அம்மா அந்த தாயி இந்த அம்மாளுடைய வடிவத்திலே ஆமா சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே ஆஹா யாரையா நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் ஆமா சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனந்தும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அந்த உலகத்திலே என்ன மனிதர்களுக்காக மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார் இந்த ஆண்டவே. அப்படி படைத்த உலகத்திலே என்னையா நாமளுக்கு மட்டும் தான் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். ஆஹா 3 ஆசை. என்ன ஆசை எல்லாம்? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனிதனுக்கு இத்தனையும் தேவைதான். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான். 5 அறிவு. ஆனா மனிதருக்கு மட்டும் தான் 6 அறிவை கொடுத்தார். அதானே கேட்டேன். அதான் பகுத்தறிவு, ஞான ஒளி. அவன் ஞான ஒளி. ஆனா அதை யாராவது பயன்படுத்துகின்றோமா? யாருமே கிடையாது. பகுத்தறிவுனா என்ன? முதல்ல பகுத்தறிவுனா என்னது சொல்லு. அதானே தெரியல. ஆமா சரி சரிதான். சரி சரிதான் 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 சரி ஆமா சாப்பிடலாம். சரி ஆமா காலை கடன். ஆமா என்னையா அப்படியா? ஆமையா திங்கும். ஆமா சரிதானே. ஆமா சரிதான். ஆமா சரி ஆமா தனித்தனியே போனோம்னா 6வது அறிவு கொடுத்தாரோ. ஆமா சரிதான். ஆமையா அதாவது சரி கொடுத்திருக்கிறார். அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பா கிட்ட எப்படி பேசணும், நம்ம தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும், அடுத்தவரை கண்டா எப்படி பேசணும், மதனி கிட்ட எப்படி பேசணும், கொழுந்தியா கிட்ட எப்படி பேசணும், நம்ம மச்சான் கிட்ட எப்படி பேசணும், நங்க நாத்து நாட்டை எப்படி பேசணும்னு சொல்லித்தான் அதுக்குத்தான் ஆண்டவன் 6வது அறிவை கொடுத்தாரா. ஆமா பகுத்தறிவு. சரிதான். சரிதானே தெரியணும். அதுல ஒரு கணக்கு இருக்குன்னு. ஆமா பரவாயில்ல. என்னைக்கும் யார் இடத்துக்கு எல்லாரும் முன்னாலே எப்போது ஒன்று போல இருக்கணும். மாறி மாறி நினைக்க கூடாது, மாறி மாறி பேசக்கூடாது, ஒரே முகமா இருக்கணும். அது தெரியும். அப்படி இருப்பதனால ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம்
கொடுத்தாராம். ஆஹா 8 சாணு. எண் சான் உடம்பை கொடுத்தார். அதிலே ஒரு சான் வயிற்றை படைத்தார். ஆஹா படைத்தார். ஒரு சான் வயிறுனா என்ன? என்ன ஒரு சான் வயிறுன்னு சொன்னா ஆமா ஒரு சான் வயிற்று கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடுபடுதமே ஆண்டவே உடம்பெல்லாம் வயிறை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் சிவபெருமான் என்ன இந்த உடம்புல ஒரு சான் வயிற்றை கொடுத்து அதற்கு தகுந்த உழைப்பை கொடுத்து ஆண்டவன் ஊதியத்தையும் கொடுத்து வருகின்றார். அப்படி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆமையா ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியிழந்து வருகின்றார்? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார் ஆமையா ஓரையா உரிய நல்ல தினை எடுத்து உரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படியிழந்தார் உலகமெல்லாம் படி அளந்தார். அரசாதினை எடுத்து மரக்காதினை எடுத்து மாநிலமும் படியிழந்தார் மாநிலமும் படி அளந்தார். ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து ஆளாக்கு தினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் அகிலமெல்லாம் இழந்தார் படி அளந்தார். அவர் அகிலமெல்லாம் படியிழந்தார் படி அளந்தார் படி அளந்தார். உடனே அவனே அவரையும் உயிரும் தம்மிடம் ஆமல்லே இறைவனுக்கு வாரம் ஆரே படைத்தவனும் தம்மிடம் ஆமல்லே படியிழந்து வாரம் ஆரே படியிழந்த பகவானோ அங்க பகவானோ ஆராரே பகவான் ஆராரே அவரும் கைலாசமான போது கண்ணன் தங்கை பார்வதியார் வாரிசன மலரெடு அவன் கெதியிலே ஜலமெடு உள்ள பகவான் பாத பூஜை முடிப்பார் பணிவிடையும் செய்யுவார் தாய்த்த பகவான் தலைப்பாரி கொடுப்பார் இணைந்து வந்த ஈசன் இலைப்பாரி கொடுப்பார் பலியளந்த பகவானே பலியளந்த பகவானே பார்வதி பாலும் பலம் கொடுப்பார் கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார் இளைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியிழந்த பகவானுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. அவெல்லாம் பொண்டாட்டி என்ன அவதான் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இருக்காள என்ன இதா நம்ம காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா என்னன்னு கேட்க மாட்டேங்கா அப்படியா? பரவே நீங்க நடப்பது நீ நல்லபடியா வேலைக்கு போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்தா ஆமா. உன்னை எதிர்பார்த்து நிப்ப உனக்கு வேணுங்கிறது செய்வா.
போகும்போது மாப்பிள்ளையா போற. ஆமா நான் மாப்பிள்ளையா போவேன். வரும்போது மாப்பிள்ளையா வந்தா தானே ஆச்சு. வரும்போது எப்படி வரும்போது? போகும்போது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஆமா. அதுக்கு ஏத்த ஒரு துண்டு. நெத்தியில பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை. இத்தனையும் போட்டு அந்த சட்டையில 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும் பாத்துக்கோங்க. சட்டை கண்ணாடியா இருக்கும். சட்டைக்கு அவ்வளவு மகிமை. ஆமா அதான் வெள்ளை வேட்டி பண்டாரம் பாங்க. வேலைக்கு போகாம ஊதாரித்தனமா பந்த காட்டுதான் பாத்தியா, அவனுக்கு பேர் தான் வெள்ளை வேட்டி பண்டாரம். பிறவே ஆளு மட்டும் அப்ப வீட்டை விட்டு வெளியே போகும்போது நல்லா போவாரு. வீட்டுக்கு வாராரு 6 மணிக்கு வேலை முடியுதுன்னு வைகி, இவன் வருவான் 8 மணிக்கு வீட்டுக்கு. அவ்வளவு நேரமா கடையில லைன்ல நிக்க வேண்டாம், வரிசையில் நிப்பானோ. பிறகு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வரும்போது 8 அடி ரோட்டம் 16 அடியா அளப்பாரு. சர்வேர் சரியா அளக்கல, அதனால இவர் அளந்து பாக்காரு. இடுப்புல கட்டி இருக்காரு வரு வேட்டி. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டிக்கிடுவாரு. வெயில் அடிக்கும், நல்ல சூடு ஏறாம கட்டிருப்பாரு. நைட் 8 மணிக்கா வெயில் அடிக்கி. அப்பவே உங்க கூறுபாடு தெரிய வேண்டாம். சப்போர்ட்டுக்கு வந்துட்ட பாரு. உங்க வேலையை தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேட்டி ஏத்தி கீழே விழுந்துட கூடாதுன்னு. பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட சொல்றாங்க. எதுக்கு? தலை பாதுகாப்புக்கு. ஹெல்மெட் போய் தேடி பிடிக்க முடியாது, போதை ஆகி போச்சு. தலைப்பா நல்ல வேட்டியாவது கட்டிட்டோம்னு வைங்க, கீழே விழுந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா? காயப்படாது. அப்ப மண்டையில அடிபடாது. அடிபடாதா? இது நல்ல வேட்டி நல்ல மெத்த மாதிரி இருக்கும் போது, அதனால வேட்டியை தலைப்பா கட்டியிருப்பாரு. அப்போ அறையில கட்டி இருக்க வேட்டியை விட்டு தலையில தலப்பா கட்டி இருப்பாரு. போட போய் தான் உணரோட கட்டுதாரு. அதாவது குடிச்சா வீடு தெரியாமையா போறாங்க, கிணத்துக்குள்ள போய் விழுத. பசு வருது விழ தெரிய மாட்டேங்குது. இல்ல கிறுக்கா உடிச்சிருக்கு கிணத்துக்குள்ள. கேட்க போத ரேஜா இருக்கத்தங்க ரேஜா வாரவனா ரேஜா அமட்டதான் மேல போட்டிருக்காரு பாரு மேல் சட்டை. அந்த மேல் சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சுக்கிடுவாரு. எதுக்கு? ஒரு மரியாதை. அதானே, போட்ட மரியாதை கக்கத்துல வச்சா மரியாதையா? மதிப்பா போறாரு. அப்ப இப்பமே இதுல உங்களுக்கு தெரிய வேண்டாமா? தெரியணும்ல. மேல போட்டிருக்காரு பாருங்க துண்டு. துண்டு அவுத்து வடிவேலு மாதிரி கையில கட்டி இருப்பாரு. அது ஒரு ஸ்டைல் தான், நல்ல ஸ்டைல். அப்போ இப்படி எல்லாம் வந்து அந்த அம்மா மதிப்பாளா? நாளைக்கு வர சண்டை இன்னைக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அப்ப உங்களுக்கு பாத பூஜை முடிப்பாளா, பணிவிட செய்வாளா? காலையில எங்க வேலைக்கு போயிருவேன். சரி, எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். சாயந்தரம் அந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு சரி பக்கத்துல வேலை பார்க்க ஆள்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்குவேன். வாங்கிக்கிட்டு கடத்தை வாங்கி மொத்தமா 1500 ரூபாய்க்கு குடிச்சிருவேன். சரி, பிராந்தி வாங்கி. ஆமா, 1500 ரூபாய்க்கு குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு 10 மணிக்கு தான் வருவேன். அப்படியா? ஒண்டாட்டி எப்படி போனான்னா பிள்ளை எப்படி போனா எனக்கு தேவை. நல்ல மனுஷன் போறோம். எனக்கு என் உடல் சோர்ஸ் தான் முக்கியம். நாளைக்கு கீழே கிடக்க அன்னைக்கு தெரியும். வேற அப்ப பொண்டாட்டி எப்படி மதிப்பா? நல்ல மதிப்பா. உழைச்சி போட்டா தானே பொண்டாட்டி மதிப்பா. உழைச்சி போடாத பேருக்கு என்ன மரியாதை கேட்கணும்? வீட்டுக்குள்ளே ஆக மாட்டான். ஆனா கைலாசத்திலே அப்படி கிடையாது. ஆண்டவனும் படியிழந்து வந்தார், பார்வதியும் பணிவிடைகளை செய்தார். அப்படி களைப்பாரி இளைப்பாரி கையிலே கொலுவிருந்து வந்தார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவனை அழைத்தா பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, ஈரேலும் உலகமெல்லாம் நீங்க இறையிழந்து வாருங்களே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னைத்தான் வணங்குகிறார். அம்மா பார்வதி, உலகத்தை படைத்தேன் நான் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே பாதுகாத்து வருகின்றேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாயிருக்கிறீர்களா? அப்படின்னா என்ன ஆண்டவா? விவரம் சொல்லுங்க ஐயா. ஒன்று ஒன்றாண்டி சிவா உடைய
சுனாமியும் நந்தான் சுழலும் கொள்களும் நந்தான் சூறாவளியும் சேட்டை பண்ண உன்னை அடிச்சு கொண்டு போயிருவேன். மத்தியானம் ஒரு சூறாவளி வந்துச்சு, என்ன தூக்கி ஒரு 4 மைலுக்கு அங்க போட்டு பெற ஏரோப்ளேன்ல வந்தாரு. ஆனா காலத்துக்காரர பெரட்டிக்கிடாது லேசில. என்னதான் பின்னாடி அவனை அசைக்க முடியாது. கிட்டே இருக்கு. சூறாவளி கூட வேண்டாம். எங்க அண்ணன் கையை காட்டணும்னு வைகி உன்னை தூக்கிடுவாரு. தூக்கி கிழிச்சாரு. அவன் தூக்கி கிழிச்சாரு. தூக்கி மேல விழுந்தான்னா நீ சேர்த்து போவ. அதாவது கேரளாவுக்கு போற ரயில் ரோடு பாத்திருக்கியா? ரயில் ரோடு வந்து மலைக்குள்ள போகுது. சரி, எப்படி போகுது தெரியுமா? எப்படி போகுது? சித்து உளிய வச்சு தான் தொலைச்சிருக்காங்க. ஓ, சித்து உளிய வச்சு தொலைச்சிருக்காங்க. ஆமா, சரி. அதான் ஆளு சிறுசா இருக்குன்னு இடவோட கூடாது. அப்படியா? ஐயாங்க எவ்வளவு விலை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ தான் நம்ம சொத்தை கெட்டிக்கார மனுஷன். ஆனா தான் சொத்தை. ஆமா, அவரே தூக்கிட்டாருன்னா தப்பா நினைக்காரு. அதானே கேட்டேன். அவன் அந்த பிஸ்கட் மேல தூக்கிட்டா அப்படிங்க. அதானே கேட்டேன். அதுக்கு முன்னாடி தூக்கி இருக்கோ. ஆமா, அந்த சுனாமியும் நான் தான், சூறாவளியும் நான் தான், சுழலும் கோள்களும் நான் தான், அது நான் தான், 8 திசையும் 14 கோணங்களும் அடியேன் தான் பார்வதி. ஆமா, அப்படி இருக்கும் போது என் மீது உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? வரலாமா? ஆண்டவா பரம்பொருளே, ஐயா, 10 பொருளுக்கு அர்த்தமா இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அது யார் ஐயா? காலையிலையும் மாலையிலையும் யாரை வணங்க வேண்டும், ஏன் வணங்க வேண்டும், எதற்காக? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆனால் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன், மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி கிடைக்குமா? இருக்காது. ஒருபோது ஒளி கிடைக்காது. ஆகையினாலே என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் 2 பேர்களையும் எனக்கு மேலாகவே நான் கருதி வருகிறேன் பார்வதி. பார்த்தா பார்வதி, அது எப்படி ஆண்டவன் 2 கண்களுமே சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே நாமல் பரிசோதிக்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணி என்ன செய்கின்றாள்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி
எங்க பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு. உலகமே திக்குமுகம் தெரியாமல் பாடுகிறார்கள். உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலை பார்க்க முடியும்? ஒரு வேலையும் பண்ண முடியாது. என்ன வேலையோ? தூங்கலாமா? தூங்கணும்னா கூட கண்ணுல உறக்க வரணும்னா காத்தாடி வேணும்யா. காத்தாடி இருந்தா தான் கண்ணுல உறக்கமே வரும். பாத்துக்கோ, இல்லன்னு சொன்னா இல்லைன்னா உறக்கமே வராது. ஒரே புழுக்கமா இருக்கும். கொசு ஒரு பக்கம் கடிக்கும், வெக்க ஒரு பக்கம் வேக்காடு. ஆமா, அடே கப்பங்கப்பா, அது ஏன் கேக்க? வீட்டுல இருக்க முடியல, ஏசி தான் மாட்டணும்னு நினைக்கேன். ஆமா, ஏசி மாட்டினா தான். இதெல்லாம் ஒரு பெரிய மலையா? ஏசி மாட்டினா கரண்ட் பில்லு 6000 ரூபாய் வருது. 6000மா? அது ஒரு மலையா? இதெல்லாம் நமக்கு. ஆமா, ஆனை வாங்குறவங்க துரட்டி வாங்க முடியாதா? சரி சரி, வாக்கே பலிக்கட்டுமே. ஆனா சொரட்டி வாங்க தான் கஷ்டம். ஆனைய கூட வாங்கிடுவாங்க. இந்த சில்லறை செலவை பண்ணும்போது யோசனை பண்ணுவோம், மொத்த செலவுனா பண்ணிடுவோம். அப்ப இந்த உலகத்துல நம்மளால கரண்ட் இல்லாம கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அதான் பாருங்க, 125 135 ரூபா கொடுத்து சரக்கு வாங்குவாங்க. ஆனா சைடுஸ் வாங்க போறதுக்கு கடையில் போய் எவனாவது தருவானா எங்கனையும் கிடக்குமான்னு 10 ரூபா கடன் கேட்பாங்க. கடைக்காரர் சொல்லுவாரு, ஏ மனுஷா, இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கிருக்கிய, என்கிட்ட வந்து நீ கடன் சொல்லுதிய, நானே இந்த கடையை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ உலகமே இருட்டா இருக்குன்னு வைங்களேன், கரண்ட் இல்லாம நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியாதுன்னா காலையில பெண்ணா பிறந்தவா எழுந்தரித்து இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பாரு. ஐயாவா காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும். ஆபீஸ்க்கு போனார்னா ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கணும். அப்ப இந்த அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு ஆக்கினா தான் கொடுக்க முடியும். பாத்துக்கோ, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு இப்பமெல்லாம் டிஃபனு, அப்பம் பூரா சாப்பாடு, சோறு. ஆமா, இப்ப காலையில இட்லி தோசை வைக்கணும்னா நைட்டே ஒரு மாவு பாக்கெட் வாங்கிடுவா, தோசை மாவு. அப்பம் பூரா அந்த ஆட்டு உரல்ல ஆட்டினாங்க. ஆட்டு உரல்ல கழுவ முடியலையா, அதுல உட்கார்ந்து ஆட்டதுக்கு கையெல்லாம் வலிக்கு. பிறகு கிரைண்டர் வந்துச்சு, கிரைண்டர்ல கல்ல தூக்கி கழுவ முடியலையா, அதுக்குன்னு இப்ப அரைச்சு பாக்கெட்ல அடைச்சு தோசை மாவு தெருவுல விக்கி. நல்லா இருக்கும். ஆமா, சரி, ஆமா, சரிதான். யார் ஏசரிசியை போட்டான? ஆமா, 25 ரூபா. சரி, ஆமையா, சரி, ஆமா, ஓடுது. சரிதான். பாக்கெட் மாவு தெருவுல தான் விக்கி. அவர் எண்ணத்தை போட்டு அரைக்காரு, யாரு கண்டா? கைய கழுவுனாரோ கழுவலியோ, அவர் எந்த கைட்டு மாவை தள்ளினாரோ, அரிசியை கழுவுனாரோ கழுவலியோ, நம்மளா பொங்கி சாப்பிட்டா தான் நமக்கு நல்லது. பாத்துக்கோ, இப்போ இந்த கைட்டு மாவை தள்ளினாலும் சாதா தோசையும் அடை தோசை மாதிரி இருக்கும் சும்மா. ஆமா, நான் விளங்குது கைத்தான உபயோகப்படுத்த. அப்போ இந்த பாக்கெட் மாவு தெருவுல வைக்க பாரு, அதை நைட்டே வாங்கி இந்த பிரிச்சு முளைப்பட்டியில வச்சுக்கிட்டுதா விடிய காலை எழுந்திருச்சு அந்த பிள்ளைகளுக்கு தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு. எந்த ஊர்லயோ? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். தோசையை அவிக்கணும், சரி, இட்லியை சுடணும். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும் போது. என்ன இப்படி சொல்லிட்ட? உன் வீட்டுக்காரிக்கு தோசையை அவிச்சு இட்லியை சுட்டு 4 நாளைக்கு கொடுத்து பாரு, என்ன ஆகும்? என்ன மாதிரி இருப்பா. அப்படியா? நான் எப்படி இருக்கேன் இப்ப? இருக்கதே உனக்கு மேல இருக்கா. ஆமா, கேவலப்படுத்தாத. அப்படியா? அப்போ இப்படி எல்லாம் சமையல் பண்ணணும்னா அதுக்கு சட்னி வைக்கணும். பாத்துக்கோ, சட்னி வைக்கணும் அப்படின்னா தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு அப்பம் பூரா அம்மி, அம்மியில நல்ல மைய அரைச்சு லேசா தாளிச்சு ஊத்துனா போறோம் தேங்காய் எண்ணெய. சாயங்காலம் மறுநாள் காலையில வரைக்கும் அந்த சட்னி கெட்டு போவாது. 3 நாளைக்கு கெட்டு போவாது. பிறகு கொஞ்சம் அளந்தாலும் கொஞ்சம் அளக்கணும். 3 நாளைக்கு கெட்டு போகாம இருக்குமா ஐயா? சாயங்காலம் வரைக்கும் இருக்கும், மறுநாள் காலையில வேணா பாத்துக்கிடலாம். காசை கேக்கா பணத்தை கேக்கா சொல்லி வச்சா இருக்கு. அதானே. சரி.
அப்போ காலை சாயங்காலம் வரைக்கும் அந்த சட்னி கெட்டு போவாது. நம்ம மிக்சியில அரைச்சோம்னு வைங்க, அது அரைக்கும், மிக்சி வெட்டும். அப்போ அது வந்து கெட்டு போவோம். அந்த காலம் அம்மி இருந்துச்சு. இப்ப எங்க இருக்கு அம்மி? வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா, அம்மி இல்ல. அம்மியை பூரா பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க? துணி துவைக்க. அம்மியில அடிச்சா தான் அழுக்கு போகுமா? ஆமா போகும். அதுக்கு சரி தெரியல. ஆமா முடியாது. ஒரு நைய நப்பா தேங்காய் போய் தெருவுல கிடக்கும். அங்க போய் தேடி பிடிக்கணும். எங்க அதுக்கு தான் இப்ப மிக்ஸி வந்திருக்கு பாத்துக்கோ. அதேதான். அந்த மிக்ஸியில சார்ல அள்ளி போட்டு மிக்ஸியில வச்சு சுவிட்ச போடணும்னா அப்பந்தான் கைய கொண்டு வப்பா. என்ன ஆகும்? அவ கைய கொண்டு வப்பா பாரு, அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிரும். அந்த அம்மாவுக்கு வரும் பாரு வேகம். ஏ பேதியில போவான் கரண்ட். இப்ப பாக்க உருவிட்டானே நேரம் தெரியாம கொல்லையில போவான். அவர் எங்க கிடந்து தொங்குதார உயரமானு அவர் கஷ்டப்படுவாரு. வீட்டுல இருந்து ஏசுவா பேசுவா. கரண்ட் போச்சுன்னு பேசுவாங்க, கரண்ட் இல்லன்னு. அதேதான். அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியுதா? முடியல. அப்போ இந்த உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன வேலை பார்க்க முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பந்தான் இந்த ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? பார்வதிக்கு எத்தனை சொல்லியுமே நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை வரல. இப்பேற்பட்ட பார்வதிக்கு இந்த இறைவனுடைய மகிமை என்னன்னு நாம தெரியப்படுத்தணும், படுத்த வேண்டும். உலகத்து மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? தன் மூன்றாவது கண்ணான நெற்றி கண்ணை திறக்க வேண்டும் என்று ஆண்டவன் தான் பகவான். ஆண்டவன் தான் பகவான். ஆதிசக்தி முன்னாள் உச்சி கண்ண திறப்பா, உச்சி கண்ண திறப்பா, சாமி உலகில் ஒளி கொடுப்பாரோ. நீண்ட ஒளி கொடுப்பாரோ. உச்சி கண்ணை திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு. நெச்சி கண்ணை திறந்த போது நீண்ட ஒளியாகும். ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் நெச்சி கண்ணை திறந்த மகிமையினாலே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒளிமயமா தெரியுது. அப்படி உலகம் எல்லாம் ஒளிமயமாகவே இருக்கும் போது அந்த ஆண்டவனார் நெற்றி கண்ணிலே இருந்து ஆங்கார ஓங்கார வடிவங்களை கொண்டு காலையின் அம்சத்திலே ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். ஆண்டவன் அப்பெண்ணை வரவழைத்து அம்மா நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், மாதாளி போட வேண்டாம், உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமா பிறந்ததினாலே தாயே உச்சி கண்ணி பிறந்ததாலே, உச்சி கண்ணி பிறந்ததாலே உச்சி நீ மகாளி அம்மா பெயர் நாமம் கொடுப்பார், பெயர் நாமம் கொடுப்பார். பரம்பொருளாம் பகவான், பரம்பொருளாம் பகவான். உச்சி கண்ணிலே பிறந்ததினாலே உச்சி நீ மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. அவர் நெற்றிக்கண்ணில இருந்த அக்கினி பொறி பறந்து அந்த அக்கினியின் வெக்கை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி ஆண்டவனாருக்கு வேர்வை துளி காட்டாச்சு வெள்ளமா கரை புரண்டு வருகின்றது. அப்படி காட்டாச்சு வெள்ளமாகவே கரை புரண்டு வருகின்ற போது இந்த வெள்ளமோ உலகத்துக்கு போனா உலகம் அழிந்து போகும். இந்த உலகத்து மக்களை எல்லாம் காப்பாற்ற வேணும் என்று தன்னுடைய 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவனாருடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார்.
அதற்கு பேரு தான் கடற்கரை. அவன் எங்க சின்னியா பேரும் கடற்கரை. உன் சின்னியா தான் உன் குடியை கெடுத்துட்டாரு. கெடுத்துட்டு போறான். அவரை எங்க அக்க அவர் இல்ல. எனக்கு இருந்தாலும் எங்க சிவபெருமானுடைய திருச்சடை ஒரு கடல் கரையாக்கி அவன் கடல் கரையாக்கி அந்த பகவானுடைய வேர்வையவே 10 கடலாகவே படைத்தார். எப்படி 10 கடலுக்கும் பக்குவமாக பேரை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி உங்க சம்பா தீவு கப்பா